டிவி வாங்குறதுக்கு வச்சுருந்த காசை தான் கண்டிப்பாக டியூக்கு கொடுப்பாங்க அப்படின்னு யாரெல்லாம் நினச்சிங்களோ அவங்களாம் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி லைக்கும் பண்ணிடுங்க. டிவி வாங்குறதுக்காக எல்லாரும் கிளம்பி வெளியே வராங்க. ரொம்பவே பல்லவன் ரொம்பவே ஆசையோடு இருந்தாங்க. லாஸ்ட்டில் டியூ கட்டுறவங்க டியூ கட்டலை அப்படின்னு சொல்லி சண்டை போட்டதுனால வேறு வழியே இல்லாமல் நிலா அண்ணே நீங்கள் அந்த காசை கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே வேறு வழி இல்லாமல் சேரனும் அவங்கக்கிட்ட அந்த காசை கொடுக்குறாங்க. அப்போ சோழன் எதுக்குன்னே நம்ம காசை அவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே சேரன் சொல்கிறாங்க, இப்போ இந்த பிரச்சனையை முடிப்போண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்தாங்க உங்கள் காசு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இந்த காசுக்கு இவ்வளோ தூரம் நாங்கள் வர வேண்டியிருக்கு, இனி மாதம் மாதம் கரெக்டாக அனுப்பி விட்ருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுதாங்க. இங்கே பல்லவன் எதுக்கு அண்ணி நீங்கள் டிவி காசை போய் கொடுத்தீங்க, நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நிலா சொல்கிறாங்க, வேறு யாருடா அவங்களுக்கு உதவுவா, நம்ம தான்டா உதவணும், இந்த மாதம் இல்லைன்னா என்ன அடுத்த மாதம் கண்டிப்பாக உனக்கு டிவி வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க. இங்கே பாண்டி சோழன்லாம் நடேசனை திட்டுறாங்க. யோ உனக்கு வண்டி வாங்க தெரிஞ்சால் டியூ ஒழுங்காக கெட்ட தெரியாதா, ஒழுங்காக கெட்ட மாட்டியா, குடிக்க மட்டும் தெரியுதில்ல அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்கான். டே போங்கடா அப்படிங்கிற மாதிரி நடேசன் கிளம்பி போயிருந்தாங்க. அப்படியே இங்கே எல்லோரும் டிவி வாங்கலை அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்காங்க. பல்லவன் ரொம்பவே சோகமாகவே அலையிறாங்க. கண்டிப்பாக அடுத்த மாதம் வாங்கிடலான்டா அப்படிங்கிற மாதிரி சேரன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக கொஞ்ச நேரம் கழித்து நடேசன் வராங்க. உடனே நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, நான் டிவி வாங்குறதுக்காண்டி வச்சுருந்த காசை உங்களுக்கு டியூக்கு நாங்கள் தரணுமோ அப்படிங்கிற மாதிரி பல்லவன் கேட்டுட்ருக்காங்க. உடனே நடேசன் சொல்கிறாங்க, உனக்கு தேவை இப்போ காசு தானே, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. உடனே ஹாப்பியாக போய் டிவி வாங்க போயிருந்தாங்க. இதான் இனி வரப்போகிற எபிசோடில் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?